Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGT syllabus, and we are with Section A, that is Indian Writing in English. And we begin a discussion on Arundhati Roy's The God of Small Things. Okay, Arundhati Roy, a famous writer, Indian-born writer living in America, and she is a very famous social activist. அண்ட் அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான நாவல் தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அப்போ காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், வென் வாஸ் இட் ரிட்டன், வென் வாஸ் இட் பப்ளிஷ், அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அருந்ததி ராயை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து நான் அடுத்த செக்ஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ டுடே ஐ வில் கோ வித் திஸ் பப்ளிகேஷன் டீடைல்ஸ், திஸ் செஷன். ஓகே, வாட் டு வி நோ அபவுட் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அண்ட் த பப்ளிகேஷன் டீடைல்? வச்சிருந்தேன், சேவ் ஆகல ஃபைல், அதனால தான். Okay, right. God of Small Thing is a novel which was written between 1992 and 1996. Okay, இது எழுதப்பட்டது 1992 96 வரையிலும், and it was published in the year 1997. Okay, இந்த மாதிரி டீடைல்ஸ் நேரங்கள்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். And this particular novel is a very famous novel in contemporary Indian literature. இதில் பார்த்தீங்கன்னா the story is set in Aymanam, Kerala. Okay, and you find in the story there are two characters who die. One is a character by name Sophie Mole, the other one is Velutha. Okay, in the two characters, and what is the narrative and from whose point of view the story is narrated? நம்ம ஸ்டோரி அப்படின்னா ஸ்டோரி செல்லும் பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாருடைய பார்வையில் இந்த ஸ்டோரி சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஸ்டோரி இஸ் செட் ஃப்ரம் அ தேர்ட் பர்சன் ஒம்னிஷியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ தேர்ட் பர்சன் ஒம்னிஷியன்ட்னா ஆல் நோயிங் கேரக்டர். ஓகே, இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர், செகண்டரி கேரக்டர், அப்புறம் டெர்ஷியரி கேரக்டர். அந்த டெர்ஷியரி கேரக்டர் இல்லாத ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ரைட்டா? அப்போ தேர்ட் பர்சன் ஒம்னிஷியன்ட் கேரக்டர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நரேட்டர் வந்து எல்லா கேரக்டர்ஸினுடைய மைண்ட்லேயும் உள்ளே போய் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? Yes, sir. Now, we move on to the setting. What is the setting of this work? Okay, the setting of the work வந்து கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்ஸ், இது எப்போயா இருந்தாலும் கேட்கலாம், அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். The setting of the work, okay, God of Small Things, the God of Small Things அப்படிங்கிற இந்த நாவல், okay, when is it set, where is it set? அதில் ஒரு பிளாட் இருக்கும். அந்த பிளாட்டு எங்கே நடப்புது, எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து 1969லையும் ஓகே அண்ட் 1993லையும் நடக்கிற மாதிரி 1969 மற்றும் 1993 நடப்பதை போல காட்சியம் வைக்கப்பட்டு இருக்கிறது. எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it takes place in Aymanam, okay, a district in what to say, a place in the district, in the state of Kerala. அப்படிதானே சொல்லணும், in Kerala, Aymanam அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஸ்டோரியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 1967ல் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, Marxism was thriving in Kerala. What was thriving in Kerala? Marxism was thriving in Kerala. At the same time, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேபர் மூவ்மெண்ட் வாஸ் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட்லி ஸ்ப்ரெடிங். இருந்தாலும் in India there was the problem of untouchables. Okay, there was the problem of untouchables. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வேலுதா அப்படிங்கிற கேரக்டர் இருக்கார் இல்லையா, இந்த வேலுதா அப்படிங்கிற கேரக்டர் இஸ் an untouchable. அந்த அன்டச்சபிளுக்கும் ஒரு ஹை கிளாஸ் கேர்ளுக்கும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது. அந்த கேர்ள் ஏற்கனவே ஒரு விடோ. அப்ப அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை தாங்கிக் கொள்ளாத மனிதர்கள் என்ன பண்றாங்க, போலீஸின் உதவியோடு அந்த வேலுத்தாவை அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த வேலுத்தா என்ன ஆனாரு, அந்த ஹீரோயின் என்ன ஆனாங்க, அதுதான் நமக்கு ஸ்டோரி.
அவங்க 2 பேரை தவிர்த்து அந்த அம்மு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க தான் ஹீரோயின். அந்த ஹீரோயினுக்குடைய 2 பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய வலி வேதனை என்ன அப்படிங்கிறது, அந்த குடும்பம் அந்த ஹீரோயினை சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது. இந்த நாவல்ல நிறைய கேரக்டர்ஸ் ஆர் சிரியன் கிறிஸ்டியன்ஸ். இதுவும் நமக்கு தேவையான விஷயம் இருக்கிறது. Yeah, now coming to the significance of Arundhati Roy's The God of Small Things. And the title வந்து The God of Small Things ன்னு போட்டிருக்காங்க. ஏன் சார் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, God of Small Things அப்படின்னா, இப்போ God அப்படின்னாவே நார்மலி God அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசாக நம்ம பேசுறது இல்லை. ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையாகவே இருக்கிறது. அதனால அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மெயின் கேரக்டர்ஸுடைய லைஃப்ல எப்படி முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒர்க். ஓகேவா? இந்த நாவல் வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னோம்? When was it published? 1997. 1997ல பப்ளிஷ் பண்ணப்பட்டது. And it won the Booker Prize for Fiction. Okay. And then நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆய்மனம், அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஆயமனம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி லஷ்ஷி அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். லஷ்ஷினா நல்ல கிரீன் லேண்ட்ஸ்கேப். ஓகே, ஒரு லஷ்ஷி கிரீன் லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் திஸ் பர்டிகுலர் ஸ்டோரி இஸ் அபவுட் த பர்சனல் ட்ராஜடி ஆஃப் த கேரக்டர் அம்மு அண்ட் வேலுதா. அவங்க லைஃப்ல எப்படி ட்ராஜடி வந்தது அப்படிங்கிற பற்றி, அதே நேரத்தில் அவங்க ட்ராஜடி வந்து அந்த ட்ராஜடிக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கு, அதே நேரத்தில் வரலாற்று பின்புலம் நிறையாக இருக்கிறது. ரைட். இந்த நாவல் வந்து இட் அட்ரஸஸ் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் சச் அஸ் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமூக ஏற்றத்தாழ்வை பற்றி இந்த நாவல் பேசுது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் மெமரி அண்ட் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஜெண்டர் ரோல்ஸ். இதை பற்றி எல்லாம் இந்த நாவல் பேசுது. சரியா? இப்போ நம்ம ஹீரோல மெயின் ஃபோக்கஸ் யாரு சார் அப்படின்னா, 2 கேரக்டர். ஒன்று அம்மு, சிரியன் கிறிஸ்டியன் உமன், அப்புறம் வேலுத்தா. இவங்க 2 பேர்த்துக்கும் எவ்வாறு ஒரு அழகான ஒரு காதல் மலர்கிறது, இந்த காதல்னால வேலுத்தாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி கதை. அந்த வேலுத்தாவுக்கு நடந்த கொடுமையினால் அம்மு என்ன ஆகுறா அப்படிங்கிறது இன்னொரு மெயின் ஈவென்ட். இப்போ இந்த நாவல் வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். Okay, what is the main focus of this novel? The main focus of the novel is caste discrimination. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், மெமரியை பற்றி இந்த நாவல் வந்து the novel deals with memory. Whose memory அப்படின்னு கேட்டிங்கன்னா, the memory of the fraternal twins. இந்த ஸ்டோரியில் அம்முவுக்கு 2 fraternal twins இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் எஸ்ஸா, இன்னொருத்தர் பேரு ரஹேல். அவங்கள பத்தி. ஓகே, இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ரைட். அதற்கப்புறம் ரொம்ப ஒரு சில இந்த விஷயங்கள் வந்துருங்க. த டைட்டில், ஓகே, த டைட்டில் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ன்னு சொல்லிட்டதுனால the main focus of the novel is என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the novel focuses on the importance of the seemingly appearingly insignificant things. நம்ம பார்ப்பதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அந்த சின்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, என்ன விஷயம்லாம் அப்படி ரொம்ப சின்னதா நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are some important moments in life. அது ஒரு பாசிங் மொமெண்டா இருக்கலாம், ஆனா ஒரு சில கேரக்டர்ஸ் அந்த பாசிங் மொமெண்ட் தான் லைஃப் மொமெண்ட். அப்ப அந்த மாதிரி மொமெண்ட் ஒரு சில டீடைல்ஸ் ஓவர் லுக் பண்ணியிருப்போம் மற்றவங்க எல்லாம், ஆனா அந்த இன்வால்வ் ஆகியிருக்கு, அந்த ஈவெண்ட்ல இன்வால்வ் இருக்கிறவங்களுக்கு அதுதான் முக்கியமான ஈவெண்ட். there are a few minor characters அப்படின்னு நினைப்போம், ஆனா அந்த மைனர் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க ஸ்டோரிக்கு. ஓகே, இந்த விஷயம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அப்படியே இந்த கேரக்டர்ஸ்குள்ளார கடந்து போவோம். who are the characters in God of Small Things அப்படிங்கும்போது, நம்ம மேஜர் கேரக்டரா வந்து டக்குன்னு இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது we are introduced to ரஹேல் இப்பே. ரஹேல் இப்பே அப்படிங்கிற கேரக்டர். ஓகே,
இப் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்பே அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. திஸ் ரஹேல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்வின்ஸ், அண்ட் ஹி இஸ் ஆல்சோ த ப்ரோட்டகானிஸ்ட் ஆஃப் த நாவல். Okay, and this Rahel is a energetic, imaginative girl. Rahel is a girl, and this girl is very close with her own brother, Estepan Yako Ipe, okay, also known as Esta. இவங்களும் ரைட்டு. இந்த பையன் எஸ்தப்பனும் ரஹேலும் ட்வின்ஸ். Is the information clear? They are fraternal twins. Okay, they are very close to each other. Rahelo, Estapano, they are very close. Esta is the short form, Estapan is a full name. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். எவ்வளவு தூரம் க்ளோஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they consider themselves to be one person. நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரு நபர்கள் அல்ல, ஒரே ஆளு. ஓகே, அவங்களுடைய அப்பியரன்ஸ் வேற, அவங்களுடைய பர்சனாலிட்டி வேற, ஆனா உணர்வு ரீதியில ரெண்டு பேரும் ஒன்னாவே ஃபீல் பண்றாங்க. Is information clear, teachers? You find that these two characters, they are splitted in life. ஆனா அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகுறாங்க, அப்புறம் ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் போறாங்க, ஜாப் போறாங்க, பட் they miss each other very badly. Particularly அந்த ரெண்டு கேரக்டருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. நம்ம ரஹேல் என்ன ஆச்சு அப்படின்னா, ரஹேல் இஸ் மேரிட் டு okay a person by name Larry McCaslin. யாரை திருமணம் செய்து கொள்கிறார்? They marry a man by name Larry McCaslin, and they move to America, but there is misunderstanding between these two characters. They are not compatible. அதனால அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சிடறாங்க. After getting divorced from Larry McCaslin, Rahel feels very empty. அந்த எம்டினஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவ என்ன பண்றா அப்படின்னா, at the age of 31 she returns. Okay, she returns. Okay, she returns to see Estepan. தன்னுடைய சகோதரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்ப்பதற்காக யார் ரிட்டர்ன் ஆகுறா? Rahel returns and they get reunited. அப்புறம் reunite ஆனதுக்கு அப்புறம் என்ன ஸ்டோரி அப்படின்னு நம்ம அப்படியே இதுல பார்ப்போம். Is the information clear, teachers? ஏதாவது ரவுட் இருக்கா? At what age? உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணுமே, கேட்கவே இல்லை நீங்க. சொல்லல எத்தனை வயசுல அவங்க செப்பரேட் ஆனாங்க அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கல நீங்க. சரி, they get separated at the age of 7. So how after how many years do they meet again? எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க? ஏழு வயசுல பிரியறாங்க, 31 வயசுல திருப்பி சந்திக்கிறாங்க. So after the gap of 24 24 இல்ல வேறயா? Yes sir, 24. After how many years? 7 or 3. Okay, she is 31. Okay, after 23 years தானே வரணும். 24 இப்போ ரன்னிங்ல, இப்போ அவங்களுக்கு வந்து 31 ரன்னிங், அப்போ 23 இயர்ஸ் தானே கணக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். அடுத்தது கம் டு த நெக்ஸ்ட் கேரக்டர். ஓகே, த பிரதர் ஆஃப் ரஹேல் யாரு? Estepan Yako Ipe. In short, he is known as Esta.
எஸ்தா எப்படிப்பட்டவர் அப்படின்னா he is a very serious chap and a well behaved chap, but he has very bitter experiences. Okay, he has very bitter experience. In the story, in the novel பாத்தீங்கன்னா you find that when they were small kids, they go to a theater to watch a movie. What movie do they go to watch அப்படிங்கிறது அது முக்கியமானது. ஓகே, எஸ்தா அவனுக்கு நடப்பது என்ன? ஓகே, எஸ்தா was raped. Okay, when was it raped? Okay, எஸ்தப்பன். He gets raped when he goes to find to watch a very famous movie. என்ன மூவி யாருக்காவது தெரியுமா? முன்னாடி படிச்சிருப்பீங்கல்ல, இது ரொம்ப பாப்புலரான நாவல், அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கொஸ்டினை நோட் பண்ணி வைக்கிறீங்களா? நம்ம அடுத்தது வந்துரும். இட்ஸ் கால்ட் த சாங் ஆஃப் மியூசிக். அதை பார்க்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தேர் இஸ் அ அக்லி மேன். அவரை வந்து இந்த நாவல்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, ஆரஞ்ச் ட்ரிங்க் லெமனேட் ட்ரிங்க் மேன். இந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, ஹி மொலஸ் எஸ்தா. And you find he suffers from that bitter incident, childhood violence, abuse. And the childhood abuse வந்து அவனை ரொம்ப அதிகமாகவே பாதிக்குது. And he lives in fear that he will be molested again. அவனுக்கு அந்த பயத்திலே அவன் என்ன பண்றான், அப்படியே இருக்கிறான். Is the information clear, teachers? இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுதா? அவனுக்கு ஒரு சைல்ட்ஹுட் அபியூஸ்னால, சைல்ட்ஹுட் அபியூஸ் ஒரு குழந்தைக்கு நடந்தா அந்த குழந்தை வந்து எப்படி அஃபெக்டடா இருக்குமோ அந்த மாதிரி இவனும் இருக்கிறான். Is the information clear? ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு சஃபரிங்கா இருக்கக்கூடிய சைல்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, he lives with an alcoholic father. ஓகே, யாரு, what is the name of the father of these two children அப்படின்னா, the name of the children, the name of the father is Baba, and he is an alcoholic father. ஓகே, அப்போ அந்த ஆல்கஹாலிக் ஃபாதர் கிட்ட என்ன கொடுமை இவர் அனுபவிப்பாருன்னு பாருங்க. அப்ப ஏறக்குறைய ஒரு 23 வருடம் கழித்து என்ன பண்றாரு, அந்த பாபா அப்படிங்கிற அந்த தந்தை வந்து இவர் ஆயமனம் கொண்டு விடுறார். அப்ப எஸ்தா அண்ட் ரஹேல் ஆர் ரீயுனைட்டட். அவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே they start exploring each other's body and now they get a chance to get reunited. இந்த குழந்தைகள் தனியாக விடப்பட்ட குழந்தைகள், வெளியில போய் மிங்கிள் பண்ண முடியாம இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உலகம் வந்து பிரைவேட் ஸ்பேஸ். அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல இன்னசென்ட்டா they start exploring each other's body. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கதையில தான் வரும். அதற்கு அடுத்தது நமக்கு முக்கியமான கேரக்டர் வந்து அம்மு. Who is அம்மு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மு இஸ் த மதர் ஆஃப் ரஹேல் அண்ட் எஸ்தா. She is the mother of the twins, and when the novel begins, she is an independent woman and she is a loving mother. Is the information clear? Yes, sir. நமக்கு இவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, she is the output of an abuse in patriarchy. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை வந்து பாப்பாச்சி. இந்த பாப்பாச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இவரை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம எல்லா குடும்பங்களையும் நடக்கிற மாதிரி தான். என்ன அப்படின்னா, பையன் அப்படின்னா அந்த பையனுக்கு தனியான ட்ரீட்மெண்ட், பொம்பளை பிள்ளைன்னா அதுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட். அப்ப இந்த அப்பா வந்து இவளை ரொம்ப அடித்து வளர்த்ததுனால அம்மு grows up with the natural distrust of patriarchal Indian society. அவங்களுக்கு ஆண்களே பிடிக்காத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்ப இந்த அப்பா வீட்டை இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேரேஜ் ஆஃபர் வருது.
And the marriage offer comes in the form of a person by name Baba. ஓகே, அப்ப இந்த பாபா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆய்மனம் வீட்டிலிருந்து நாம் தப்பிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஆடவர்கள் நம்மை அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள், நம்ம வந்து ஒரு ஒரு டிக்னிஃபைடு வேலை டீச் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க பெண்களை, அதனால இங்க இருந்து நான் தப்பிச்சு போனா போதும் அப்படிங்கிறதுக்காக பாபாவை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் இந்த பாபா turns out to be an abusive alcoholic. ஒரு ரொம்ப அபியூசிவ் ஃபெலோ, ஆல்கஹாலிக், அண்ட் ஹி டார்ச்சர்ஸ் த லேடி அம்மு. அண்ட் அம்மு என்ன பண்றாங்க, அவளுக்கு ஒரு இரட்டை குழந்தைகள் பிறக்குது, ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அதை ஓகே என்ன பண்றாங்க, அந்த இரட்டை குழந்தைய பார்த்தோன்னா இதுக்கு மேல இவனுடைய கொடுமை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு மீண்டும் எங்க வர்றான், எங்க இருந்து ஓடுனாலும் அதே இடத்துக்கு வர்றான், ஆயுமனம் ஹவுஸுக்கு வந்துடுறான். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? And because she has divorced the husband and she has returned back, she is not treated well in ஆய்மனம் ஹவுஸ். அந்த ஆய்மனம் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே அவளை ஏறக்குறைய என்ன பண்றாங்க, they ill treat her. She is not treated with respect. And the worst is என்ன பண்றாங்க, she is a young widow. She develops a love affair with an untouchable by name Velutha. வேலுத்தாவோடு ஒரு ஒரு காதல் மலர்கிறது. ஆனா அந்த காதல் வந்து என்ன ஆக முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதே நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்டோரிக்குள்ளார சோஃபி மோல் அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த சோஃபி மோலுடைய டெத் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட், அந்த ஸ்டோரி சொல்லும் போது சொல்றேன். அப்ப அந்த சோஃபி மோலுடைய டெத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷீ cannot live any further in ஆய்மனம் ஹவுஸ். ஸோ ஷி ரிட்டர்ன்ஸ் எஸ்தா டு பாபா. அதனால தான் எஸ்தா வந்து தன்னுடைய தந்தையிடம் இருந்தார். அங்கிருந்து அவர் மீண்டும் தனது 31வது வயதுல தந்தை எங்க வர்றாங்க, ஆய்மனம் ஹவுஸ்க்கு வர்றாங்கன்னு நம்ம சொன்னோம். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? And we find that what happened to Ammu அப்படின்னு கேட்டீங்கன்னா, Ammu dies of lung disease 4 years later. இந்த குழந்தைய வந்து அந்த பக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு she dies of lung disease alone in a lodge. அந்த அளவுக்கு தான் ஒரு பெண்ணுடைய நிலைமை இருந்தது. ஓகேவா? அடுத்தது we have Naomi Ipe, very important character. Who is Naomi Ipe அப்படின்னு கேட்டீங்கன்னா, Naomi Ipe is அவங்களுடைய பாப்புலர் நேம் இஸ் பேபி கொச்சம்மா. பேபி கொச்சம்மா. பேபி கொச்சம்மா யாரு அப்படின்னு கேட்டா, she is aunt to அம்மு. aunt அப்படின்னா என்ன வரணும், அப்பாவுடைய அம்மா. அப்பாவுடைய அம்மாவை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், அப்பாவுடைய அக்கா, சகோதரி. அப்பா ஆன்டி தமிழ்ல அத்தைன்னு சொல்லுவோமா? அத்தை. அப்ப பாப்பாச்சியினுடைய எங்கர் சிஸ்டர். And this particular lady was in love with a man. Okay, she loves a man by name Father Mulligan when she was young, but Father Mulligan does not accept her love proposal, so she remains a spinster. Okay, அவ திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார். அண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேபி கொச்சம்மா தான் வந்து ஒரு மனிதனுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அந்த மனிதன் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்ப மற்ற எல்லாரும் யார் யாரெல்லாம் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இவர் வெறுக்க ஆரம்பிக்கிறார். In the story she becomes a villain to Ammu. She becomes a villain to Ammu and to the twins. எப்படி ட்வின்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியில பார்ப்போம். How she became a villain to the twins அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். And how does she spend her time அப்படின்னா, she spends all her time watching television. She spends time watching television. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளார சாக்கோ இப்பே. சாக்கோ இப்பே யாரு அப்படின்னா அம்முவுடைய பிரதர். அப்ப ரஹேல் எஸ்தாவுக்கு என்ன வேணும், அம்முவுக்கு பிரதர் சாக்கோ. சாக்கோ அங்கிள்.
அங்கிள். அப்ப எஸ்தார் ரகேலுடைய அங்கிள். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே இந்த பெட்ரியார்கல் சொசைட்டில a boy is always given special privileges whereas the girl is denied. அப்ப இந்த ஃபேமிலி பேட்ரியார்கல் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா they send Chaco to Oxford and there he becomes a Rhodes Scholar. ரோட் ஸ்காலர் அப்படிங்கிறது ஒரு கவர்டட் ஸ்காலர்ஷிப். அந்த ரோட் ஸ்காலர் ஆகுறாரு. அண்ட் தென் he goes to London, and while he is in London he marries Margaret Kochama. மார்கரெட் கொச்சமா. அண்ட் என்ன பண்றாங்க, ஓகே, அவ என்ன பண்றா அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இல்லாம ஆஃப்டர் த பர்த் ஆஃப் அ சைல்ட், ஓகே, பை நேம் சோஃபி மால், மார்கரெட் கொச்சமா separates from Chaco Ipe, and Chaco என்ன பண்றாருன்னா he returns to Ayamanam's house and they take care of the business of the house. What is that? The Paradise Pickles. அண்ட் சாக்கோ எப்படிப்பட்டவர் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து மார்க்சிஸ்ட் ஐடியாலஜியால இன்ஃபியூஸ் பண்ணப்படுறாங்க. அப்ப ஹி ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் மார்க்சிசம் அண்ட் ஹி இஸ் நாட் அ டிபிக்கல் லேண்ட்லார்ட். அப்படி மோசமானவர் கிடையாது. ஹி லவ்ஸ் ஹிஸ் லேபரர்ஸ், பட் தேர் இஸ் லிட்டில் ப்ராப்ளம். அது என்ன அப்படின்னு அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளார ஆல்மோஸ்ட் த ஹீரோ வர்றார். யாரு அப்படின்னா வேலுத்தா. Who is Velutha அப்படின்னா he is a paravan. Paravan அப்படின்னா an untouchable. Okay, one of the laborers in the farm. அவர் பார்த்தீங்கன்னா he grows up with Ammu. Okay, he is as a little boy he grows up with Ammu and he is very skilled worker. He is an excellent carpenter. At the same time, he is also very good at handling machines. But he is treated as a second class citizen. ஏன், அதே வீட்டில் ஒன்றா வளர்ந்தவங்க தான், ஆனால் இவர் வந்து அன்டச்சபிள் அந்த கிளான்ல இருந்ததுனால இவனை வந்து பெரிய அளவுக்கு யாரும் ட்ரீட் பண்ணல. பட் he is very helpful to the family. When he grows up, okay, he grows up as a handsome young man. Everybody admires the man. And later in the story, when Ammu returns with the twins, okay, the twins starts adoring Velutha. And Velutha falls for, okay, or Ammu falls for Velutha. Okay, Ammu falls for Velutha and they develop a beautiful love relationship, but the love relationship is betrayed and you find that baby Kochama, in order to maintain the dignity and the honor of the family, gets help from the local police and greases the palm of the police. அந்த போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து என்ன பண்றாங்க, இவரை தூக்கி போய் உள்ள ஜெயிலில் வச்சு என்ன பண்றாங்க, he is beaten brutally and because of the police manhandling, Velutha dies. Is the information clear, teachers? இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஏன்னா ரொம்ப பெருசா போகுது. நம்ம கொஞ்சம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு we will get back after 5 minutes. Okay.